ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிரீன் தமிழா. இனி நம்ம மூவியில் உள்ள ராபர்ட் ஆன் த டைம் மேக்கர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ராபர்ட் ஆன் த டைம் மேக்கர் 2024 தமிழ் டப்பில் வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹிட்லர் காலத்தில் ஹிட்லர் ராணுவ படை டீமுக்கும் அதை போராடுற போராளிகள் அவங்களுடைய டீமுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. போராளிகள் அவங்களுடைய டீமில் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகம் ஒரு மாயாஜால புத்தகம். இந்த புத்தகத்தை வச்சு உயிரில்லாத பொருட்களுக்கு கூட உயிர் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த புத்தகம் சக்தி வாய்ந்தது. இந்த புத்தகத்தை எப்படியாவது நம்ம எடுத்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் டீம் அவங்களுடைய ராணுவப்பட அப்படியே அந்த போராளிகளை தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அடிச்சு நொறுக்கான பயங்கரமான ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் போராளிகள்லாம் அப்படியே இறந்துடுறாங்க. ஆனால் அந்த புத்தகம் மட்டும் மிஸ்ஸிங்கு. இந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பொம்மை செய்கிறவன் கையில் இருக்குதே. அவன் அந்த புத்தகத்தை வச்சு என்ன செஞ்சான்? இப்போ இந்த ராணுவ டீம்லாம் அந்த புத்தகத்தை எடுத்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உடனே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே படத்துடைய அந்த ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம இன்ட்ரெஸ்டாக காமிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம். ஏன்னா வரலாற்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஹாரர், ஒரு பேய் கலந்த ஒரு பேய் படமாக மாற்றிருக்காங்க. அந்த ஸ்டோரிலையும் நல்லா இருக்கு. படத்தை நடிச்சு எல்லாரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் டிஜி ஒர்க் எல்லாம் தரமாக இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நம்ம திட்டு நம்மளுக்கு ஏற்படுத்துது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தான் இருக்குது. பியூஜி மியூசிக் அண்டு அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் படுபயங்கரமாக செம்மையாக இருக்குது. பியூஜி மியூசிக்லாம் அப்படியே ஹாரர் சீன்ஸ்லாம் அப்படியே நம்மளை திகிலூட்டுது. அந்த அளவுக்கு படுபயங்கரமான பியூஜி மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்குமே என்னடா இது, ஒரு பொம்மைக்கெல்லாம் உயிர் வந்து அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணுதா. எத்தனை பொம்மைடா, ஒரு பொம்மை படமே பயங்கரமாக இருக்கு. இது ஏகப்பட்ட பொம்மைங்க, சும்மா எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணுதுங்க. அதுவும் அந்த ஃபைட் சீன்ஸ் பொம்மை அந்த பேயா மாறி அந்த ராணுவ படம்லாம் அடிச்சு தும்சம் செய்யும் பாருங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ராணுவ படைக்கு வந்து பொம்மை கடைக்காரன் இவங்களை சுற்றியே வந்த அந்த ஸ்டோரி, அந்த ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சும்மா தரமாக இருக்கும். அது அந்த மாயாஜால பொம்மையாக பேயாக மாறிடுங்க. ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் சும்மா ரத்தம் பட்டை கிளப்பும். அந்த அளவுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய மைனஸ்னாவே இது வந்து இந்த படம் முதல்ல ஃபர்ஸ்ட் நான் ஹாலிவுட் படத்தில் ஹாரர் படம் பார்க்குறேன் அப்படிங்களுக்கு செம்மையான ஒரு படம். ஆனால் இது வரைக்கும் நிறைய இது மாதிரி ஹாரர் மூவியை நான் பார்த்துருக்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஏன்னா நிறையா படத்துல சீன்லாம் அப்படியே உருவி இதில் அப்படியே கோர்வையாக கோர்த்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேய் படத்துடைய அந்த மைண்டு, அது அந்த ஹாலிவுட் பேய் படம்லாம் எப்படி இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளாக நமக்கு ஞாபகம் வரும். அப்பட்டமாக அப்படியே வருது. எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு சில அந்த ஹாலிவுட் படத்தில் அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட சீன்ஸ்லாம் இருக்கே. வழக்கமான ஹாலிவுட் படம் பேய் படம் எப்படி இருக்கும், என்ன டெம்ப்ளேட்டோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பெருசாக எதாவது மாற்றமே இல்லை. எப்பவும் போல் அந்த அப்படின்ட்டு அதே தான் இருக்கே. நான் சொன்ன மாதிரி புதுசாக இப்போ தான் நான் ஹாலிவுட்லேயே ஹாரர் மூவி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு இருக்கும். வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களா என்னடா பண்ணிச்சிங்க டே அப்படிங்கிறது தான் இருக்குதே. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். முதல் படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் வேறு எந்த படமே பார்க்கலாம் சூப்பர். ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்சிங் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களிடமிருந்து உங்கள் கபி பாரதி.